கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 13 முதல் 30 வசனங்கள் வரை. இந்த வசனங்கள்ல லாபான் யாக்கோபை ஏமாற்றாரு. அந்த நிகழ்ச்சி தான் இந்த வசனங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து கர்த்தர் நமக்கு சொல்லித்தரும் காரியங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு தடவை பார்த்துடலாம். யாக்கோபு பெயர்சபாவிலிருந்து கடைசியில ஆரானுக்கு சேர்ந்துட்டாரு. அவங்க அம்மாவும் அப்பாவும் ஈசாக்கும் ரெபேக்காலும் ஏசா கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அவங்களுடைய பிரதர் வீட்டுக்கு லாபான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. யாக்கோபும் 500 மைல் தூரம் டிராவல் பண்ணி அட்லாஸ்ட் ஆரானுக்கு சேர்ந்துடுறாரு. ராகேல கிணத்துக்கிட்ட அந்த துறவு கிட்ட அவரு சந்திக்கிறாரு. தன்னை அறிமுகப்படுத்துறாரு. ராகேல் அந்த விஷயத்த தன்னுடைய வீட்டாருக்கு அறிவிக்கிறதுக்காக போறாங்க. இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போறோம். வசனம் 13-14ல லாபான் யாக்கோபை போய் சந்தித்து வீட்டுக்கு அழைத்து வருகிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகி கொள்றாங்க. அந்த கிணத்துக்கிட்டையே போய் கூட்டிட்டு வர்றாரு. லாபான் யாக்கோபை பார்த்து என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்று சொல்றாரு. அதாவது என் சொந்தம், என் ஓன் பிளட், என் பிளட் ரிலேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பின்பு 1 மாசம் வரைக்கும் யாக்கோபு லாபான் வீட்டுல தங்கி இருக்கிறாரு. வசனம் 15ல லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதனால் சும்மா எனக்கு வேலை செய்ய வேண்டாம், உனக்கு சம்பளம் எவ்வளவு வேண்டும் என்று சொல் என்று கேட்கிறான். அதற்கு யாக்கோபு, ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் நான் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். இந்த 7 வருஷம் வேலை செய்கிறது டவுரி கொடுக்கறதுக்காக செய்றேன்னு சொல்றாரு. யூதர்களுடைய கலாச்சாரத்துல ஆண்கள் தான் பெண்களுக்கு டவுரி கொடுப்பாங்க. ஈசாக்கு திருமணம் செய்யும் போது ரெபேக்காவுக்கு 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடையுள்ள பொன்னுள்ள 2 கடகங்களையும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் எலியேசர் மூலமாக கொடுத்தாரு. இங்கு யாக்கோபு வெறும் கையாதான் மாமனார் வீட்டுக்கு வர்றாரு. கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அதனால நான் 7 வருஷம் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. வசனம் 19, அதுக்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கறது உத்தமம், என்னிடத்தில் தங்கியிரு அப்படின்னு சொல்றாரு. பார்க்கலாம் அப்படிங்கறது மாதிரி சொல்றாரே தவிர நான் உனக்கு ராகேல கண்டிப்பா தருவேன்னு அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. 24வது அதிகாரத்துல லாபான் பற்றி பரிசுத்த ஆவியானவர் முதல்ல அறிமுகப்படுத்தும் போதே ஆதியாகமம் 24:30ல அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்துக்கு வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையிலே நின்று கொண்டிருந்தான் கொடுத்திருக்கு. அப்படின்னு முதல்ல பரிசுத்தாவினை அறிமுகப்படுத்தும் போதே என்ன சொல்றாருன்னா, அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து அப்படின்னு சொல்லிதான் பரிசுத்தாவியனை நமக்கு லாபானை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. தன்னுடைய சகோதரி போட்டிருந்த காதணி கடகங்களை தான் அவர் கண்ணு முதல்ல அங்கதான் போய் பாக்குது. அதை பார்த்துட்டு தான் அவரு என்ன பண்றாரு, எலியேசரை போய் கூட்டிட்டு வர்றதுக்காக போறாரு. ஒருவேளை லாபான் மணி மைண்டடா கூட இருந்திருக்கலாம். யாக்கோபு தங்கி இருந்த 1 மாச காலத்துல ஒருவேளை லாபானை பற்றி கொஞ்சம் புரிஞ்சிருந்திருக்கலாம், இல்ல புரியாமலும் இருந்திருக்கலாம். அந்த 7 இயர்ஸ் வேலை செய்யறது கூட டவுரிக்காக தான். யாக்கோபு 7 வருஷங்கள் வேலை செய்யறாரு. அந்த 7 வருஷங்களும் வேகமா போனதே தெரியாம போயிடுச்சு. 7 வருஷங்கள் முடிஞ்ச உடனே லாபான் கிட்ட போய் யாக்கோபு கேக்குறாரு,
உடனே லாபான் எல்லோரையும் அழைச்சி ஒரு பெரிய விருந்து பண்ணி ராத்திரியில பெண்ணை மாற்றி விடுறாரு. யாக்கோபினால அதை கண்டுபிடிக்கவே முடியல. அந்த வீட்டுல 7 வருஷம் இருந்திருக்கிறாரு. ஆனா இது லேயாலா அல்லது ராகேலான்னு சொல்லி கண்டுபிடிக்க யாக்கோவுக்கு தெரியல. இதுல இருந்து நான் ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு என்னன்னா, எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும், இங்கு யாக்கோபு எப்படி மற்றவங்களை ஏமாத்தினாரோ அதே போல அவரும் ஏமாற்றப்பட்டார். அதுதான் இந்த இடத்துல ஹைலைட்டு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவருடைய அப்பா ஈசாக்குக்கு கண்ணு தெரியாது, இருட்டு, பார்க்கவே முடியாது. அப்ப எல்லாமே அவருக்கு இருட்டாதான் தெரிஞ்சிருக்கும். அதை யாக்கோபு பயன்படுத்திக்கிட்டாரு, ஏமாத்திச்சாரு. அதே மாதிரி இங்க லாபான் யாக்கோபு ராத்திரியில இருட்டுல ஏமாத்திடுறாரு. ரெண்டாவது, ஃபாதரை ஏமாத்தினவன் ஃபாதரின் லாவால ஏமாற்றப்பட்டான். மூணாவது, யாக்கோபு இளையவன், ஆக்சுவலா ஏசாதான் மூத்தவன், அண்ணன், யாக்கோபு தம்பி. இளையவனான யாக்கோபு மூத்தவன் அப்படின்னு சொல்லி வேஷம் போட்டு நல்ல டிராமா பண்ணி தகப்பனை ஏமாத்தினாரு. ஆனா இங்க மூத்தவளை லேயால ராகேல்னு சொல்லி இளையவள் என்று வேஷம் போட்டு நல்லா டிராமா பண்ணிட்டாரு லாபான். We will be treated in the way we treat others. நாம மற்றவங்களை எப்படி நடத்துறோமோ அது போலதான் நாமும் மற்றவங்களால நடத்தப்படுவோம். அதை யாராலும் மாற்றவே முடியாது. அதை தான் இதுக்கு முன்னால் உள்ள வேத வசனங்களை படிக்கும் போதும் நான் சொன்னேன். நாம் நம்முடைய வாழ்க்கையில எதை கொடுக்கிறோமோ அதை தான் நம்முடைய வாழ்க்கை நமக்கு திரும்ப பரிசா தரும் அப்படின்னு சொன்னேன். அதுதான் வாழ்க்கையோட நியதி. அதுல இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. நம்ம மற்றவங்களுக்கு அன்பை கொடுத்தோம் அப்படின்னா அதே அன்பு நமக்கு திரும்ப கிடைக்கும். வெறுப்ப, கசப்ப நம்ம கொடுப்போம் அப்படின்னா அதை தான் நம்முடைய வாழ்க்கை நமக்கு திரும்பி தரும். அந்த வே கூட என்ன செய்யலைன்னா மாறவே இல்லை. இரக்கம் இல்லாதவனுக்கு இறக்கம் இல்லாத தீர்ப்பு தான் கிடைக்கும். இன்னொருவருடைய பலவீனங்களை பயன்படுத்தி நம்ம அதுல புகுந்து விளையாடவே கூடாது. அவர்களால திருப்பி நம்மளை தாக்க முடியாது, தாக்க வரமாட்டாங்க, எதிர்த்து கேட்க முடியாது, விவரம் தெரியாது, திரும்ப எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படிலாம் நினைச்சிட்டு மற்றவங்களை நம்ம ஏமாத்தவோ தீங்கு விளைவிக்கவோ அநீதி செய்யவோ கூடாது. அப்படி நம்ம செய்வோம் அப்படின்னா கர்த்தர் அவங்களுக்காக நம்ம கிட்ட வழக்காடுவாரு. திக்கற்ற பிள்ளைகளின் நிலத்தை அபகரிக்காதே, அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் அதற்காக உங்களிடம் வழக்காடுவார்னு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. திக்கற்ற பிள்ளைகளின், அனாதைகளின், விதவைகளின் தேவன், அவர் இப்படிப்பட்டவங்களை விசாரிக்கிற கர்த்தர். இவங்க மேல எப்போதுமே அவருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கு. யாருமே இல்லை அப்படின்னாலும் கர்த்தர் அவங்களுக்காக இருக்கிறாரு. சங்கீதம் 140:12 சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. எரேமியா 50:34 அவர்களுடைய மீட்புரோவெனில் வல்லமையுள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், தேசத்தை இளைப்பார பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவார்னு எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு. அதாவது இது இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புல இருக்கும்போது அவர்களை சிறைபிடித்து கொண்டு போனவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்னும் யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க, அவங்களுடைய மீட்பர் நான் இருக்கிறேன், சேனைகளின் கர்த்தர் என்பது என்னுடைய நாமம், நான் அவர்களுடைய வழக்கை எடுத்து நடத்துவேன், அவர்களுக்காக வழக்காடுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதனால ஈசாக்கின் பலவீனத்தை, ஏசாவின் கண்ணு தெரியாது அப்படிங்கிற பலவீனத்தை, அவரு கண்ணு தெரியாதனால அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாது அவரால் அப்படின்னு நினைச்சிட்டு ஏசாவின் பலவீனத்தை பயன்படுத்தி யாக்கோபு ஏமாத்தினாரு. இப்போது யாக்கோபோட பலவீனம் என்னது? ராகேல ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால 7 வருடம் கடினமா வேலை செய்யறாரு. மேய்ப்பன் வேலை ஈஸி கிடையாது. அதையும் அவருக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா ராகேல அந்த அளவுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு ராகேல பிடிக்கிறதுனால அந்த 7 வருஷம் போனதே அவருக்கு தெரியல. அந்த பலவீனத்தை
கர்த்தர் பயன்படுத்திக்கிட்டார். இந்த இடத்துல கர்த்தர் பயன்படுத்தி அவனை ஏமாத்திச்சாரு. இப்போது ஒருவேளை தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய சகோதரனையும் ஏமாற்றும் போது அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும், எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல இந்த நேரத்தில் கண்டிப்பாக யாக்கோபு உணர்ந்திருப்பாரு. நமக்கு அதை பற்றியெல்லாம் வேதத்தில் எதுவுமே சொல்லப்படலை அப்படின்னாலும் கண்டிப்பாக இப்படி தான் நம்முடைய தகப்பனுக்கும் சகோதரனுக்கும் வேதனை இருந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு. அந்த வேதனையை கூட கர்த்தரை அனுபவிச்சு புரிஞ்சு கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. அதனால நாமும் அப்படி யாரும் நம்மால பாதிக்கப்படாதபடிக்கு நம்ம கவனமா இருப்போம். அதே நேரத்துல நாமும் மற்றவங்களால ஒருவேளை இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருப்போம் அப்படின்னா கவலைப்படாதீங்க. நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் நீதி உள்ளவர், கண்டிப்பா நீதி செய்வாரு. அடுத்து ஒருவேளை நமக்கு இப்படி ஒரு கேள்வி வரலாம், யாக்கோபை தான் கர்த்தர் பெத்தேல்ல வச்சு சந்திச்சு பெரிய பெரிய ஆசீர்வாதம்லாம் கொடுத்துட்டாரே, யாக்கோபும் கர்த்தரை தனிப்பட்ட முறையில அறிந்து கொண்ட பிறகு தன்னுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்துக்குன்னு சொல்லி யாக்கோபை தெரிந்து கொண்ட பிறகு ஏன் கர்த்தர் யாக்கோபை தேவன் அறிந்து கொள்வதற்கு முன்னாடி செஞ்ச தவறுகளுக்காக இப்போது ஏன் ஆண்டவர் டிசிப்ளின் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி செஞ்ச தவறுகள், ஆனா இப்ப ஆண்டவரை முகமுகமா சந்தித்து கர்த்தரை அறிந்து கொண்ட பிறகு ஆண்டவர் டீல் பண்றாரு அந்த காரியங்களை. ஏன் அப்படி ஆண்டவர் டீல் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். நாம 1 யோவான் 1:9 நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனா இருக்கிறார்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறாரு கிருபையினால. அது உண்மைதான். ஆனா அதே நேரத்துல அவர் நீதி உள்ளவரும் கூட. அவர் நீதி உள்ளவர் என்கிற குணாதிசயம் நீதி செய்யும்படி அவரை டிமாண்ட் பண்ணும். அதனால அவர் செஞ்சுதான் ஆகணும். கர்த்தர் நம்ம டிசிப்ளின் பண்ணுவதற்காக சில காரியங்களை, நஷ்டங்களை, கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் அனுமதிச்சாலும் அதனால நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் ரட்சித்திருக்கிறப்ப அது நஷ்டப்படாது. ஒருவேளை நமக்கு வேற மாதிரி தண்டனைகளை கொடுத்து கஷ்டங்களை கொடுத்து ஆண்டு டிசிப்ளின் பண்ணாலும் நம்முடைய ஆத்மா நஷ்டப்படாது. ஆத்மாவை ஆல்ரெடி அவர் ரட்சித்தது தான். அந்த ரட்சிப்பு என்ன செய்யாதுன்னா மாறாது. பட் ஆண்டு இந்த மாதிரி கஷ்டங்களை கொடுத்து நம்மளுடைய தவறுகளை உணர வைப்பார் ஆண்டு. கண்டிப்பா அது நடக்கும். வசனம் 25 to 30, நான் 25 28 வரைக்கும் வாசிக்கிறேன். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். அந்தபடியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யாக்கோபு லாபான் கிட்ட காலையில எழும்பி, நீ ஏன் எனக்கு இப்படி செஞ்ச? நான் அப்பதான் தெரியுது அவருக்கு லேயாள்னே, அப்பதான் தெரியுது. ஏன் இப்படி பண்ணன அப்படி சொல்லி கேட்கிறாரு. ராகேலுக்காக தானே நான் உம்மிடத்துல வேலை செஞ்சேன், பின்ன ஏன் எனக்கு நீங்க அப்படி வஞ்சகம் பண்ணுனீங்க அப்படி சொல்லி கேட்கிறாரு. வஞ்சகம் பண்ணினீர் அப்படி சொல்லி கேட்கிறாரு. ஆனா லாபான் கொடுத்த அடுத்த ஆஃபரையும், அதுக்கு லாபான் கொடுத்த அடுத்த ஆஃபர் என்னது? நான் இன்னும் 7 வருஷம் நீ வேலை செய்யி, நான் உனக்கு ராகேல தரேங்கிற அடுத்த ஆஃபரையும் இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணிட்டு 7 இயர்ஸ் மீண்டும் ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆயத்தமாயிட்டாரு. ஒருவேளை இது நமக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் யாக்கோபு கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய கரம் தன்னை சீர்திருத்தும்படி தேவனுக்கு ஒப்பு கொடுக்க கற்றுக்கொண்டு விசுவாசத்திலும் குணாதிசயத்திலும் வளர ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலா அவருடைய குணாதிசயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கதெல்லாம் நம்மளால இத நல்லா வாசிக்கும் போது கண்டுபிடிக்க முடியும். ஈவன் அவரோட குணாதிசயங்கள் லாபான் கிட்ட உண்மையை சொல்லுவாரு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது. அப்புறம் 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணது கூட மேய்ப்பர் வேலை ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது. வீட்டில் குணசாலியா இருந்து அவங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்தவர்.
இப்போ பார்த்தா மேய்ப்பன் வேலை ரொம்ப கஷ்டம். அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு கூட இவர் அப்படியே குணாதிசயங்களில் மாற்றங்கள் வந்து 7 இயர்ஸ் பொறுமையாக காத்திருந்தார். அந்த பொறுமைங்கிற குணம் வந்துச்சு. இப்பவும் நெக்ஸ்ட் இவருக்கு அநியாயம் நடந்தாலும் பட் என்ன பண்ணாருன்னா அடுத்த நெக்ஸ்ட் 7 இயர்ஸையும் ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் வந்து ஆயத்தமாயிச்சார். அது மாதிரி இந்த குணாதிசயங்களில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. ஒரு வேலைக்காரியை கொடுக்கறது வந்து அது அவங்களுடைய சமுதாயத்தில் பொதுவாக காணப்பட்ட ஒரு வழக்கம். அதை தான் வந்து லாபானும் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல தன்னுடைய பிள்ளைங்களுக்கு வேலைக்காரிகளை கொடுக்குறாரு. லாபான் பற்றி ஒரு விஷயம், ஒருவேளை இப்படி தந்திரமாக ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி லாபான் சந்தோஷப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய கரம் வந்து எல்லா செயல்களுக்கும் பின்னாலும் இருக்கிறத லாபானால் நிச்சயமாக புரிஞ்சிருக்க முடியாது. நீதிமொழிகள் 21:30 கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. ஒருவேளை லாபான் நம்ம ரொம்ப புத்திசாலியா வந்து நான் செஞ்சேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு விரோதமா வந்து அவனோட ஞானம் ஒண்ணுமே கிடையாது. ஆதியாகமம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக மாற்றினார்னு சொல்லிட்டு, ஒருவேளை லாபான் வந்து யாக்கோபுக்கு செஞ்சது தீமையா இருந்தாலும் கர்த்தர் அதை நன்மையா தான் மாற்றினார். ஏன்னா அவனுக்கு மூலமா 12 வம்சம் வரணும், 12 ட்ரைப்ஸ் வந்து வரணும் அப்படிங்கிறது வந்து ஆண்டோடைய சித்தம், கோத்திரங்கள். அதனால வந்து ஒருவேளை லாபான் தப்பு பண்ணியிருந்தா கூட, வஞ்சித்திருந்தா கூட ஆண்டு வந்து அது அவருடைய பார்வையில் நன்மையா தான் இருந்துச்சு. ரோமர் 8:28 பார்க்கும்போது, அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா வசனங்களையும் சொல்லப்பட்டிருக்கபடி தேவ சித்தத்துக்கு நேராக அது வந்து ஒருவேளை லாபான் வந்து வஞ்சித்திருந்தாலும் அது ஆண்டுடைய சித்தத்துக்கு, ஆண்டுடைய திட்டத்துக்கு நேராக வந்து அது வழி நடத்துச்சு. இந்நிகழ்ச்சி வந்து யாக்கோபின் தந்திரத்தை யாக்கோபின் கண்களுக்கு முன்னாடி கொண்டு வர தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு தண்டனை தான் இது வந்து. அவன் ஏமாத்தினா அவனும் ஏமாற்றப்பட்டான். அது அந்த பெயின் அதெல்லாம் புரியும்படியா கர்த்தர் வந்து இது பண்ணாரு. யாக்கோபு மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து அநேக தேவ பிள்ளைங்களை டிசிப்ளின் பண்றதுக்கு இதே மாதிரி லாபான்களை கர்த்தர் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஸோ இந்த வேத பகுதியிலிருந்து இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென்.